5ஆம் வசனம், சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி சென்று கானான் தேசத்தை குடியிருக்கும்படி அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். அப்படி அந்த தேசத்திலே அவர்கள் போகும்போது அங்க இருக்கிற அந்நிய ஜனங்களை எல்லாம் விரட்டி விட்டு அந்த தேசத்தில் உள்ள வீடுகளையும் தோட்டங்களையும் நிலங்களையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டு அங்கே குடியிருந்து வாழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர்கள் நன்றாக புசித்து திருப்தி அடைந்து தேவனுடைய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று நெகேமியா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் தேசம் ஒரு செல்வ செழிப்பான நாடா இருப்பதையும் கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து வைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா, சங்கீதத்துல உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலின் தேனினாலும் உங்களை போஷிப்பேன் என்று சொல்வது போல கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்கள் கையின் பிரயாசங்களினால் நீங்கள் சாப்பிட்டு நன்மை உண்டாகி திருப்தியா இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆகாரத்தினாலே போஷிக்கிறவரா இருக்கிறார். இது குறித்து நாம் பார்க்கும்போது யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திருப்தியாய் சாப்பிட உதவி செய்கிறவராய் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வரும்போது தாகத்தினாலே முதலாவது மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி அவர்கள் குடித்தார்கள். 2வது பசி உண்டாகும் போது மோசேயிடம் போய் முறுமுறுத்தார்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரத்து அண்டையிலே உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டோமே அந்த எகிப்து தேசத்திலே, அப்பொழுது கர்த்தர் எங்களை கொன்னு இருந்தால் தாவில இந்த வனாந்தரத்துல எங்களை கொல்லுவதற்காய் கொண்டு வந்தார் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசே வேதனையோடு கூட தேவனிடத்தில் சொல்லும்போது தேவன் அந்த காரியத்திற்கு அவனுக்கு பதில் கொடுத்தார். இவ்விதமாக என் ஜனங்களை காலையும் மாலையும் நான் போஷிப்பேன், இவ்விதமாய் நான் போஷிப்பேன் என்று போய் சொல்லு என்று சொல்லும்போது கர்த்தர் அழகாய் அவர்களை போஷித்தார். இவர்கள் முறுமத்த அந்த நாட்களிலே சாயங்கால வேளையிலே ஒரு காற்றினாலே அந்த வனாந்தரத்திலே காடைகளால் நிரப்பப்பட்டது. அந்த காடைகளை பார்த்தோன்னே கறி இறைச்சி சாப்பிட்ட அந்த எகிப்தின் பழக்கத்திற்கு இங்கே இறைச்சியை கர்த்தரிடத்தில் கேட்டு முறுமுறுத்தார்கள். உடனே கர்த்தர் கொடுத்தார். அந்த காடைகளை அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மூச்சு முட்டை வரைக்கும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஜனங்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, மறுநாள் காலையிலே அவர்கள் எழுந்து பார்க்கும்போது வெளியிலே பனியிலே ஒரு சின்னதாய் வெண்மையான ஒரு காலையில எழுந்து பார்க்கும்போது பனி மேலே வெண்மையான ஒரு பொருளை பார்த்து அவர்கள் எடுத்து அதை சாப்பிட்டார்கள். அது என்னவென்றால் வானத்தின் தூதர்களாகிய அவர்களுடைய அப்பமாகிய அந்த மன்னாவை தேவன் இவர்களுக்கு பொழிய செய்தார். அது வெண்மையாகவும் தேனிட்ட பணியாரம் போலமாகவும் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அவர்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாய் கர்த்தரை நோக்கி இவர்கள் பார்க்கும்போது அந்த